ஆக்சுவலாக இந்த ஜென்ரேஷனுக்கும் அன்னைக்குள்ள ஜென்ரேஷனுக்கும் தப்பு செய்கிறாங்க. அவங்க வேறு மாதிரி, இப்போ இருக்கிறவங்க டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்கிறது. இல்லை மேடம், எல்லாத்துலேயும் ஒரு அப்டேட் இருக்கிற மாதிரியும் தப்புலேயும் ஒரு அப்டேட் வந்துருச்சு. ஆமாம்மா, ஆமாம். நம்ம சயின்டிஃபிக்காக நிறைய பொருட்கள் சாதனங்கள் அப்டேட் ஆகிட்டு வர மாதிரி நம்ம தப்புகள்லேயும் அப்டேட் ஆகிட்டு வருவோம்ல. அப்டேட் வெர்ஷன். ஆமாம். இப்போது ஆக்சுவலாக இன்றைக்கெல்லாம் வந்து பிள்ளைங்கிட்ட வந்து கல்யாணம் பண்ண வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை எனக்கு இந்த பொண்ணு வேண்டாம் டைரெக்டாக சொல்லுவாங்க. பொண்ணு வேண்டாம், பையன் வேண்டாம், நாங்கள் இன்டர்வியூ பண்ணணும் பொண்ணை பையனை அப்படின்லாம் சொல்லுவாங்க. இல்லை யோசிக்காமல் சொல்கிற டக்குன்னு சொல்லிடுறாங்க. யோசிக்காமல் இல்லை, இன்ஸ்டண்ட்டாக வருது. அதான் சொல்கிறேன், இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி இன்ஸ்டன்ட் பதில்கள். ஆமாம். அந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து பெரியவங்ககிட்ட பேசணுன்னா பிரச்சனை தான். அதை பற்றி தான் இந்த கேஸ். ஓகே மேடம். ஆமாம். இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆஃபீஸர் நல்ல பதவியில் இருக்கவர், அவர் தான் வராரு. வந்துட்டு என்னுடைய மகளுடைய நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் நிறைய ஃபோன் கால்ஸு, லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெட்டரோடு தான் வந்தார். நான் சொல்லக்கூடிய காலம் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் செல்ஃபோன். அப்போல்லாம் லேண்ட்லைன் தான் இருக்கும். ஓ, நீங்கள் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கேஸ் அது. அதுக்கு முன்னாடி. ஓ, 25. ஓகே ஓகே. ஏன்னா உங்களுக்கு 2003 நம்மக்கிட்ட அந்த ரிலையன்ஸ் குண்டு ஃபோன் இல்லை. ஆமாம், அது மாதிரி சின்ன ஃபோன்ஸ் தான் இருந்துச்சு, ரொம்ப சின்ன ஃபோன்ஸு. பட்டன் இல்லை. அப்போ வந்து இவ்வளோ நீளமாக இருக்குமே, பெருசாக கையில் பிடிக்க முடியாது. நம்ம வயர்லெஸ், போலீஸ் வயர்லெஸ் மாதிரி இருக்கும் அந்த ஃபோனெல்லாம். அதுக்கு முன்னாடி. ஓ ஆமாம். ஓகே. அப்போ அந்த டைமில் பேஜர் இருந்தது. நம்ம இப்போ ஸ்டாஃப் அப்டேட் பண்ணணுன்னா நாங்கள் பேஜரில் மெசேஜ் அனுப்புவோம். அந்த மாதிரி சிஸ்டம் இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பேஜரில் மெசேஜ் பார்த்துட்டு லோக்கலில் நிறையா இப்போ எஸ்டிடி பூத்து லோக்கல் கால்ஸ் எல்லாம் பண்ணலாம். அங்கேருந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் தான் நாங்கள் அப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பீரியடில் தான் இந்த கேஸ் வருது. அப்போ நீங்கள் பாருங்களேன், லெட்டரு ஆர்டினரியாக போஸ்ட்டில் அனுப்புவாங்க லெட்ரு. அதெல்லாம் கத்தையாக எடுத்துகிட்டு வர்றாரு. ஓ, பிளாக்மெயில் லெட்ரு. பா, கத்தையாவா? என்ன வந்திருக்குது அப்படின்னா, மாப்பிள்ளை இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர், அவருக்கு இந்த பிரச்சனை, இந்த பொண்ணோட தொடர்பு இருக்குது, அது இதுன்னு சொல்லி வருது. ஃபஸ்ட்டு வந்து இவங்க அதை இக்னோர் பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ண லெட்டர் அதிகமாகிக்கிட்டே இருக்கு.